லக்னத்துக்கு 5ல செவ்வாய் என்ன செய்யும்? பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருந்தா உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும். அதே நேரத்துல இந்த மந்திர மாயங்கள் அது மேல நம்பிக்கை அதிகரிக்கும். இரண்டாவது, உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் தாத்தா கௌரவமா வாழ்ந்து அவருடைய பூர்வீக சொத்தம் உங்களுக்கு வரா மாதிரி செய்யும் 5ல. ரெண்டாவது, 5 ஞானக்காரன், சாதாரண விஷயம் இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் யோசனை பண்ணி அந்த பிரச்சனை வட்டத்தில இருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஜெகஜால வேலை செய்யுது 5ல செவ்வாய். பிரமாதமான இடம். அதே செவ்வாய் 4ஆம் பார்வையா லக்னத்துக்கு 8 பார்க்குது. இதுல தான் கொஞ்சம் நிதானம் தேவை. எப்படி? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ரெண்டாவது, தேவையில்லாம செலவு செய்யாதீங்க. இதுக்கு தான் இவ்வளவு செலவு அப்படின்னு வையுங்க. 1000 ரூபாய் விஷயத்த ஒருத்தர் சொல்றாரு, 2000 ஆகும் பண்ணியா, அவ்வளோதான் உடனே கௌரவம். அந்த கௌரவம் பார்க்காதீங்க. 5ல செவ்வாய் அதிகமா கௌரவத்தை காட்டும். கௌரவத்தாலேயே கடன் ஆவீங்க. ஆனா வசதி கொடுக்கும், நீங்க இழுத்து பிடிக்கணும். சரி. 11 அதை பார்க்குது செவ்வாய். அதே மாதிரி தான் உயர்கல்வி உங்களுக்கு கொடுக்கும், வியாபாரம் கொடுக்கும், வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கும். பிரமாதமா செய்யும், கவலையே இல்லை. 12 பார்க்குது 8ஆம் பார்வையா. விரயங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், வரதை புச்சி வைங்க. தேவையெல்லாம் விரயம் பண்ணிட்டு ஐயா ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே, இருக்கிறதெல்லாம் விரயம் பண்ணிடுறது. அப்புறம் ஒண்ணுமே இல்லையேனா எப்படி வரும்? ஆகவே விரயத்தை நீங்க தான் தவிர்க்கணும். 6ல செவ்வாய். 6 ரோகஸ்தானம், கடன்ஸ்தானம், வழக்கு தொல்லை, அதெல்லாம் கொடுக்குற ஸ்தானம் தான். இருந்தாலும் மன தைரியத்தை கொடுக்கும். எது இருந்தாலும் பஞ்சாயத்து உங்ககிட்ட வருவாங்க, நீங்க பஞ்சாயத்து பண்ணுவீங்க. அதே நேரம் கடன் எவ்வளவு இருந்தாலும் குறையும், குறைச்சி விட்டுடும். கடன் மடமடன்னு சரியும். செவ்வாய் அப்படி செய்திடும். ரெண்டாவது, லக்னத்துக்கு 9 செவ்வாய் பார்க்கறதுனால தாராளமா நீங்க நிலபலன்கள் வாங்குறது, ரியல் எஸ்டேட் பண்றது, அதுலலாம் பிரமாதமா வருவீங்க. அதுல சந்தேகமே இல்லை. அதே நேரத்துல விரயஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கறதுனால வரத விரயம் பண்ணாம பார்த்துக்கோங்க. தெய்வ தரிசனம் அதிகம் கிடைக்கும், யாத்திரைங்க அதிகம் கிடைக்கும், பிரமாதமா கொடுக்கும் செவ்வாய் 6ல. பொதுவா சொல்லுவாங்க 3, 6, 11 பார்வைகள் இருந்தால் பெருத்த யோகம்வாங்க. அரசாங்க ஆதரவு கண்டிப்பா கொடுக்கும். 7ல செவ்வாய். 7ல செவ்வாய் சப்தமத்துல. அந்த சப்தமத்துல செவ்வாய் இருந்தா உங்களுக்கு என்னடா பண்ணலாம், என்ன செய்யலாம், உத்தியோக உயர்வு வருமா, அப்படி எல்லாம் யோசனை வரும். உத்தியோக உயர்வும் கொடுக்கும். அதே நேரத்துல சில மாற்றங்கள், அப்பப்ப சில மாற்றங்கள் கொடுக்கும். அதாவது நீங்க செய்யற உத்தியோகத்துல மாற்றங்கள், தொழில மாற்றங்கள், அதெல்லாம் கொடுக்கும். மனைவியால் யோகம் உண்டு. மனைவியினுடைய பெயரும் வியாபாரத்துல சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும், சந்தேகமே இல்லை. ஆமா. அதே நேரத்துல 10 செவ்வாய் பார்க்கறதுனால நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம். நான் என்ன செய்ய போறேன் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னே காலத்தை கழிச்சா ஒண்ணுமே தெரியாம தான் இருப்பீங்க. ஏதாவது ஆரம்பம் பண்ணுங்க, ஒரு படி கால் எடுத்து வையுங்க, மடன்னு மேலே ஏறுவீங்க. ஏன்னா 4ஆம் பார்வையா 10வது ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் துறை கண்டிப்பா வரும். அதே நேரத்துல உங்களுக்கு தந்தையினுடைய பலனும் கிடைக்கும், அவருடைய சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும், சந்தேகமே இல்லை. பிரமாதமா வரலாம் 10ல. ரெண்டாவது, லக்னத்தையே செவ்வாய் பார்க்குது. 7ல இருக்கிற செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதுனால உடல்நிலை முக்கியமா ரொம்ப கவனம் தேவை. ஒன்று போனா ஒன்று கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அதுக்கு தெய்வ அனுகிரகம், கோயில் குளம் போயிட்டு வாங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பரிகாரம் பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் பண்ணணும் சொல்லிட்டு ஒன்றே இல்லை, சின்ன சின்ன அளவில் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கொடுக்காது. 8ல செவ்வாய், அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8 எதிர்பாரா பிரச்சனை. படியை விட்டு இறங்கினியா டக்குன்னு கால் ஸ்லிப்பாச்சு,
போன் ஃப்ராக்சர், நடந்து போன தறிக்கு விழுந்தான். இப்படி எதிர்பாரா பிரச்சனையை குத்தணும். ஆமாம், 8ல் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8 குடும்பத்தில் சண்டை சச்சரவு, தேவையில்லா பிரச்சனை எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால 8ல் செவ்வாய் இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ல் இருந்து லக்னத்துக்கு 2 பார்க்கறதுனால குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் சத்தான் போங்க, அவங்க ஒன்றுனா நீங்கள் 10 போவீங்க. அதில் தான் தேவையில்லாத குழப்பம், சண்டை சச்சரவு, மனசாந்தி இல்லாமல் போகும். ஆகவே 8ல் இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. 9ல் அதாவது பாகியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாகியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா 7ஆம் பார்வையா 3வது ஸ்தானத்தையும் 4ஆம் பார்வையா விரயத்தையும்